தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. துலாம் ராசிக்கு இந்த பதிவு நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். கால புருஷனுக்கு 7வது ராசியாக வலம் வரக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்களே, இப்போ தலைப்பை பார்த்திருப்பீங்க. தலைகீழாக மாறக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு உறவு வரப்போகுது. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யாருங்க பொறுப்பு? தெய்வம் பொறுப்பா? இல்ல, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்கள் பொறுப்பேற்கிறாங்க. அதாவது இந்த கலியுகத்துல இப்போ நடப்புல நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரக நிலைகளுடைய மாற்றம், அமைப்பு, சேர்க்கை இதெல்லாம் பொறுத்துதான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும். அதே போல ஒவ்வொரு பயிற்சிக்குமே பலன்கள் மாறும். ஒவ்வொரு மாதமுமே நமக்கு பலன்கள் மாறும். இப்போ முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் இந்த ஐப்பசி மாதம். சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலையுமே இடம்பெயரக்கூடிய காலம் தமிழ் மாத பிறப்பு. அந்த வகையில சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு பிரவேசிக்க கூடிய இந்த அமைப்பு தான் இந்த ஐப்பசி மாதம். முருகப்பெருமானுக்கு உரிய மாதம். இந்த மாதத்துல ஏமா அசைவ உணவு நம்ம சாப்பிடுறது இல்ல? கேள்வி கரெக்ட் தான். ஆன்மீக ரீதியாவும் பலன் சொல்றேன், அறிவியல் ரீதியாவும் நான் பலன் சொல்றேன். அறிவியல் ரீதியா பார்க்க போனோம்னா இந்த மாதம்ங்கிறது சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய மாதம். ஓகேங்களா? அது சனி கிரகத்துடைய தாக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அசைவ உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் ரீதியா பாதிப்புகள் வரும். அதனாலதான் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். அது விரதம் இருக்கிறதும் அதனாலதான். அதே போல நம்ம ஜாதக கட்டத்துல சனியுடைய சோதனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா, இல்ல மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை நமக்கு சாதகமா இல்ல அப்படின்னா, பொதுவாவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோதனைகளை கொடுக்க கூடியவர். நிறைய உங்களுக்கு துன்பங்களை கொடுப்பார். துன்பம் அப்படின்னா இத தாங்குவியா? கஷ்டத்தை கொடுத்து நீ நேர்மையா இருக்கியா? ஒழுக்கமா நடந்துக்கிறியா? உண்மையா உழைக்கிறியா? சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கியா? எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறியா? இப்படி நீங்க செய்யக்கூடிய தானம், தர்மம், நல்ல எண்ணங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி பலன் தரக்கூடியவர் சனீஸ்வர பகவான். சோ இவருடைய தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம். இதுல சனி பகவான் கிட்ட நமக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னாக்கா அதற்கான வழியும் அவரே சொல்லுவார். எனக்கு முருகப்பெருமானையும் பெருமாளையும் ரொம்ப பிடிக்கும். சோ யாரெல்லாம் ஐப்பசி மாதத்துல முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி விரதம் இருந்து விஷ்ணு பகவானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்றீங்களோ, நீங்க பெருமாளையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்தாலே எனக்கு சந்தோஷம் வரும். அதன் காரணமா உங்களுக்கு கருணை பார்வை கொடுப்பேன், உங்களுக்கு சோதனைகளை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியை கொடுக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இதனால பர்டிகுலரா சனி பகவான் அப்படின்னாவே சனிக்கிழமைகள்ல, அதனாலதான் சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து நம்ம விஷ்ணு பகவான வழிபாடு செய்யறோம், பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறோம். புரியுதுங்களா? இப்போ அந்த நாளை நீங்க வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறையும். இதோட நீங்க பெருமாளை வழிபாடு செய்தால் மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் கிடைக்கும். இதனால பொருளாதார ரீதியா நமக்கு நல்ல மாற்றம் வரும், ஏற்றம் வரும், கையில பணம் நல்ல தாராளமா புரளும். சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஐப்பசி மாதத்துல நம்முடைய முன்னோர்கள் அசைவ உணவு சாப்பிடாதீங்க, விரதம் இருங்க, பொய் பேசக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவியா இருங்க, அமைதியா இருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும், நம்ம நல்லா
பார்க்கலாம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த மாதத்துல துலாம் ராசிகளுடைய ஜாதக கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, சோ கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான பலன்களை அழகா நம்ம கோர்வையா பார்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும், விஷ்ணு பகவானை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயண அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அது எழுதுறப்போ உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது இருக்கும் இல்லையா, நடக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படக்கூடிய விஷயம், நடக்கவே கூடாது நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, வேண்டிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வேலை கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், அதே போல திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் சிறப்பா போகணும், இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா, நல்லதே நடக்கட்டும். சரி, இப்போ மாதத்துடைய தொடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். அதே நேரம் விரயஸ்தானத்துக்கு அதிபதினா புதன் விரயஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறதுனால வருமானம் திருப்திகரமா இருக்கும். இருந்தாலும் அது கூடவே கொஞ்சம் விரயத்தையும் கொடுப்பாங்க. அதிக பயணங்களால அலைச்சலும் மன அமைதியும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத நேரமா கூட இது இருக்கலாம். ஆனா குருவின் பார்வை உங்க ராசியில பதிவதனால காரியங்கள் கடைசி நேரத்துல கைகூடி வரும். உங்களுக்கு மன குழப்பங்கள் அதிகமாகும். ஆனா தன்னம்பிக்கை தளர விடாமல் உங்களை பார்த்திருப்பாரு குரு பகவான். துலாம் ராசியில புதன் இருக்கிறாருங்க. 9ஆம் இடம் 12ஆம் இடம், இந்த இடங்களுக்கு அதிபதியான புதன் பாக்கியஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துக்கு அதிபதியா புதன் இருக்கிறது. அவரே உங்க ராசிக்கு வரும் பொழுது நல்ல சம்பவங்கள் இல்லத்துல நடைபெறும். குறிப்பா தொழில முன்னேற்றம், உத்தியோகத்துல உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அடுத்தவங்களுடைய நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல ஆதாயம் அப்படிங்கிறது படிப்படியா நடக்கும். மாமன் மற்றும் மைத்துனர் வழியில மங்கள நிகழ்வை முன்ன நின்று நடத்துவீங்க. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இது போன்ற சிந்தனைகள் அதிகமாகும். அந்த எண்ணங்கள் கைகூடி வரும். அதே போல தொழில புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்றுக்கொள்ள வகையில அமையும். பிள்ளைகளுடைய வேலை, படிப்பு, இது சம்பந்தமா எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். கடகராசிக்கு குரு வந்து அதிசார கதியில போறாருங்க. இது வந்து குரு பகவானுக்கு உச்ச வீடு. சோ அங்கே போறதுங்கிறது எல்லா ராசிகளுக்குமே அதிர்ஷ்டம் தாங்க. பெரும்பாலும் இந்த ஐப்பசி மாதத்துல எல்லா ராசிக்காரர்களும் தப்பிக்கிறது குருவால தான். சோ அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறார். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வருது. 10ல குரு வந்தால் பதவியில மாற்றம் வரும். இது வந்து நியதிங்க, அதற்காக பயப்பட வேண்டியதில்லை. உங்க ராசிக்கு 3, 6ஆம் இடங்களுக்கு அதிபதியா குரு இருக்கிறதுனால சகாயஸ்தானத்துக்கு அதிபதியாவும் அவரே உச்சம் பெறும் பொழுது எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். மதிப்பு மரியாதை உயரும். ஆனா நீங்க எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்துக்கணும். இது நடக்காதோ, இது நடந்துருமோ, இப்படி ஆகிடுமோ, அந்த மாதிரி எதிர்மறையா சிந்திக்காதீங்க. நேர்மையா சிந்திங்க. அது வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நல்லது நினைச்சா அது நல்லதே நடக்கும். நான் வீடு கட்டிடுவேன், எனக்கு திருமணம் நடந்துரும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எனக்கு பணம் வரும், இப்படி நினைச்சு பாருங்க, கண்டிப்பா அது நடக்கும். அதே மாதிரி குருவுடைய பார்வை பலத்தால குடும்பத்துல முன்னேற்றம் திருப்திகரமா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமையும். குடும்பத்துல நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியங்கள் இப்ப படிப்படியா நடக்க ஆரம்பிக்கும். தாய் மாமன் வழியில, தாய் வழி உறவுல ஆதரவு உண்டாகுது. உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த மாற்றம் வரலன்னு நினைச்சாலும் வந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். கூட்டு முயற்சிகளில் இருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த எண்ணமும் ஈடேறும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இதோட சனி பகவானுடைய வக்ரம், கும்பராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்துல இருக்க போறார். உங்க ராசிக்கு 4, 5 இடங்களுக்கு அதிபதியான சனி சுகஸ்தானத்துக்கு அதிபதியா வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது இல்லைங்க. குடும்பத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உடல் நல குறைவு, மருத்துவ செலவு இதெல்லாம் வரும். பிள்ளைகள் வழியில மனக்கவலையும் விரயங்களும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை வரும். இது போன்ற நேரங்கள்ல சனிக்கிழமை விரதம் இருக்கிறது, சனீஸ்வர பகவான வழிபாடு செய்தது, குறிப்பா சனிக்கிழமைகளை விஷ்ணு பகவானுக்கு வழிபாடு வைத்தால் இந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களை ஒன்றும் பண்ணாதுங்க. அதே போல பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். தொழில வியாபாரத்துல லாபம் திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவர்களுக்கு படிப்புல கவனம் அதிகமாகும். பெண்களுக்கு பிள்ளைகளால விரயம் உண்டு. சோ குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை கவனமா பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் பார்த்துக்கோங்க. மாதத்துடைய பிற்பகுதியில மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களை வந்து சேரும். இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். இதுல வந்து நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடங்கள். துலாம் ராசி, துலா லக்னக்காரங்களுக்கு
பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறது எல்லா விதமான பாதிப்புகள் இருந்தும் தப்பிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார். பெரிய விதமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க. மீனத்துல சனி வக்ரமா அமர்ந்திருப்பதுமே, விரயத்துல சூரியன் அமர்ந்திருப்பதுமே எலும்பு வலி, மறைமுக பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் கொடுப்பார். கடனால பயங்கரமா அவதிக்கு உள்ளாவீங்க. சிலருக்கு மறைமுக பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்துல நிம்மதியே இல்லாம சண்டை சச்சரவு, தூக்கம் இல்லாம போறது, எதிரிகள் தொல்லை உண்டாகிறது, முடிந்த சண்டை கூட திரும்பவும் பிரச்சனை வரும், எதிரிகளால சூழ்ச்சி ஏற்படும். ஆனா இது எல்லாத்துக்கும் துலாம் ராசிகளுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பெரிய ஆபத்து எதையுமே உங்களை வரவிட மாட்டார். எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அது உங்களை ஒன்னும் பண்ணாது. ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருக்கிறது நல்லது. அதே போல பயணங்கள்ல மிகுந்த கவனம் தேவை. பாஸ்போர்ட், விசா, பத்திரங்கள், ஆவணங்கள், சான்றிதழ்கள் இதெல்லாம் தொலைக்கக்கூடிய நிலை இருக்கு, அதனால பத்திரமா வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல தலை சுற்றல், மயக்கம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். லோ பிபி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு மயக்கம் போடுற சூழல்லாம் இருக்குனாக்கா கூட ஆள் இல்லாம எங்கேயும் வெளியில போகாதீங்க. அதுவும் துலாம் ராசி பெரியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கவனமா இருங்க. பண விஷயத்துல இன்னும் கவனமா இருக்கணும். டெபாசிட் பண்றது, வட்டி கொடுக்கல் வாங்கல் பண்றது, கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது எல்லாம் பெருத்த சிக்கலை கொண்டு சேர்த்துரும். உஷாரா இருந்துக்கோங்க. சுக்கிரன் கேது இணைவதால கூடாத நட்பு கேடு விளைவிக்கும். உங்களுக்கு தெரியும் இவன் கெட்டவன் அவன் கெட்டவன் அப்படின்னா அந்த மாதிரி நட்பு நமக்கு தேவையில்லை, ஒதுக்கிட்டு வாங்க. நண்பர்களுடைய சகவாசத்தை, இந்த மாதிரி தவறான நண்பர்களுடைய சகவாசத்தை துண்டிக்கிறது நல்லது. நண்பராக தான் பேசுவாங்க, ஆனா உங்களுடைய பேரை கெடுத்துட்டு போயிடுவாங்க. நம்மளே கஷ்டப்பட்டு ஏதோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற மாதிரி இருக்கும். துலாம் ராசி கவனமா இருக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த நேரம். ஆனா சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் 100% நன்மைகளை கொடுக்கும். அப்போ ஐப்பசி மாதம்ங்கிறது எந்த அளவுக்கு துலாம் ராசிகளுக்கு வாய்ப்புகளை தருது, யோக கொடுக்குது. குறிப்பா குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளையும் தப்பிக்க கூடிய யோகத்தை கொடுக்கிறாருங்க. சோ இப்ப நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன தெரியுங்களா? முருகப்பெருமானுடைய வழிபாடு. பெருமாள் வழிபாட்டிலே லட்சுமி நரசிம்மரை தினமும் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இப்ப பொதுவாவே துலாம் ராசிக்காரங்க துணிச்சலாக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க, நியாயமா நேர்மையா நடந்துப்பீங்க. இதுதான் துலாம் ராசியுடைய குணம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நல்ல தீர்ப்பும் வரும், பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும், மனசுல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காரியங்கள் நடக்கும், ஆன்மீகத்துல நாட்டம் வரும், மன தைரியம் அதிகமாகும், புத்தி தெளிவு கிடைக்கும், தொழில வியாபாரத்துல திருப்திகரமான நிலை இருக்கு, தொழில் தொடர்பான விஷயங்கள்ல அனுகூலமான விஷயங்கள் நடக்கும், உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க, சிலருக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும், குடும்பத்துல சந்தோஷமான நிலை இருக்கும், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு நீங்கும், உறவுக்காரர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், பிள்ளைகளுடைய மனசு மகிழும்படி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க, அவங்க விருப்பங்களை கை கூட வைப்பீங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில காரியங்கள் நடக்கும். ஆன்மீகத்துல நாட்டம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி பிரச்சனைகள் இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. எதிர்கட்சிக்காரங்க கிட்ட உதவி கிடைக்கும். கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. கைத்தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள்ல வெற்றி அடைவீங்க. உங்களை உதாசனப்படுத்தின நிறுவனமே உங்களை அழைத்து பேசுவாங்க. மூத்த கலைஞர்கள் கிட்ட சில நுணுக்கங்களை கத்துப்பீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. நண்பர்கள் மத்தியில மதிப்பு கூடும். சோ இதுவரைக்கும் பார்த்தது துலாம் ராசிகளுக்கு ஐப்பசி மாதம் தரக்கூடிய பொது பலன்கள். இப்போ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது? சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்மையான மாதம். ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்க செயல்பாடுகள்ல வேகத்தை கொடுக்கறாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு முடிவுகளுமே எடுக்க மாட்டீங்க. அதன் காரணமா பொருளாதாரத்துல நெருக்கடிகள், தொழில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையுது. ஞான மோட்சக்காரர்கள் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது. பணம் வந்துகிட்டே இருக்குங்க. நடக்க வேண்டிய வேலை நடந்துகிட்டே இருக்குங்க. முயற்சிகள்ல தவறு ஏற்பட்டாலும் அவை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பாக்கிய குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால பிரச்சனைகள் உங்களை நெருங்காமல் போகும். அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். தடைபட்டு வந்த வேலைகள் எல்லாமே இப்போ ஈஸியா நடக்குங்க. உறவுக்காரர்களால ஆதாயம் கிடைக்கும். உடன்பிறப்புகளால உதவிகள் உண்டு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும். மாதம் முழுவதுமே ராசி அதிபதி சாதகமா சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி
நிம்மதியும், எடுத்த வேலைகள்ல லாபமும் கிடைக்கும். குடும்பத்துல நிம்மதி ஏற்படும். கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். நீண்ட நாட்களாக விற்கவே முடியாதுன்னு நினைச்ச சொத்தை விற்க முடியும். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பணியாளர்களை கவனமாக செயல்பட வைக்கிறது நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனமா இருக்கணுங்க. இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா அக்டோபர் 18, 24, 27, நவம்பர்ல 6, 9, 15 இந்த நாட்களை உங்களுடைய நல்ல காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சிவபெருமானை தினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். நியாயம், நேர்மை மிக்க உங்களுக்கு ஐப்பசி மாதம் நன்மையை செய்யக்கூடிய மாதம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 5இல் சஞ்சரித்து வரக்கூடிய ராகுவிற்கு குருவுடைய பார்வை இருப்பதால எதிர் வரக்கூடிய பிரச்சனை, சங்கடங்கள், சிக்கல்கள் எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க. குரு பார்வை 5ஆம் இடத்தை விட்டு ராசியை விட்டு விலகுவதால செயல்பாடுகள தடை, தாமதம், குடும்பத்துல நிம்மதியற்ற நிலை, பிள்ளைகளால நெருக்கடி, பூர்வீக சொத்துக்கள பிரச்சனை எல்லாமே வரும். இதோட உங்களுடைய லாபாதிபதி சூரியன் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால பல வழிகள்ல கொஞ்சம் செலவுகள் வரும். ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் செயல்பாடுகள்ல வேகத்தை ஏற்படுத்துறார். அவசர முடிவுகளை எடுக்க வைப்பார். இதனால சங்கடங்கள் கூட வரலாங்க. அதே போல ராசிநாதன் உங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுக்கிறதோடு நிம்மதியும் கொடுக்கிறாருங்க. சோ குரு பார்வை விட்டு விலகலனாலும், செவ்வாய் சோதிச்சாலும், சூரியன் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும், எல்லா கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாலும் உங்களுடைய ராசிநாதன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பாதுகாத்து நிற்கிறாருங்க. உங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுத்து நிம்மதியை கொடுத்தாலே போதும் இல்லையா? அதே போல குருவுடைய பார்வைங்கிறது குடும்பத்துல நிம்மதி ஏற்படும். தாய் வழி உறவுகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பை நீக்கி வைக்கிறார். கோர்ட் கேஸ் வழக்குகள் சாதகமான நிலை ஏற்படும். வியாபாரம், தொழில ஏற்பட்ட தடைகள் விலகுது. பாக்கியாதிபதி புதன் ராசிக்குள்ள சஞ்சரிப்பதால திடீர் பயணங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும். பணியாளர்களுக்கு ஒருத்தர் கீழே வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஆண்களோ பெண்களோ, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களுடைய வேலையில கவனமா இருக்கணும். அது ரொம்ப அவசியம்ங்க. அதிகாரிகள் மற்றும் அவங்களுடைய ஆலோசனைகளுக்கு ஏற்ப செயல்படுவது உங்களுக்கு பாதிப்புகள் இருந்து பாதுகாப்பை கொடுக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் 22, 24, நவம்பர்ல 4, 6, 13, 15 இந்த நாட்களை உங்களுடைய நல்ல காரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விஷ்ணு மற்றும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும், சந்தோஷம் நிலைக்கும். அடுத்து விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். புத்தி சாதுரியத்தோடு பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நேர்மையாவும் நல்லவராகவும் வாழக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி மாதம் நன்மையை செய்யக்கூடிய மாதம். பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால செல்வாக்கு அதிகமாகுது. பெரியவங்களுடைய உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி முடிச்சுப்பீங்க. புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். இழுபறியாக இந்த பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதிசார ஜீவன ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால உங்களுடைய வேலையில் இருந்த நெருக்கடிகள் மறையும். இதோட இந்த மாதம் முழுவதுமே ராஜ கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுறது நல்லது. அதாவது ஒருத்தர் கீழே வேலை பார்க்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் 5ஆம் வீட்டுல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சோதனையை உண்டாக்குவாங்க. குடும்பத்துல ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லையேன்னு தோணும், கஷ்டப்படுவீங்க. உறவுகள் கிட்ட இணக்கமான நிலையில கூட விரிசல் வரும். ஆனா குருவினுடைய பார்வை என்ன பண்ணுதுனாக்கா எல்லாத்தையும் சரி பண்ணி பாதுகாத்து தேவைக்கேற்ற பணம் வரும். மனசுல நிம்மதி இருக்கும். எந்த பாதிப்பு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். நோயின்றி ஆரோக்கியமாக வாழக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்துல சரி, தொழிலையும் சரி உங்களுக்கு உண்டான போட்டிகள் விலகுது. லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி ஆக்குறாருங்க. பொருளாதார நெருக்கடியிலிருந்து உங்களை பாதுகாக்கிறார். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல கவனமா இருக்கணும். வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள்ல எச்சரிக்கையா இருக்கணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இந்த 2 நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அதாவது எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 21, 24, 30, நவம்பர்ல 3, 6, 15ஆம் தேதிங்க. இந்த நாட்களை நீங்க ஏதாவது நல்லது செய்யணும்னாக்கா தாராளமா செய்யுங்க. அதிர்ஷ்டகரமாக முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நாராயண பெருமாளை அனுதினமும் வழிபாடு செய்ய நினைச்சது எல்லாமே நடந்தேறும், நல்லதே நடக்கும். புரியுதுங்களா? சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ஐப்பசி மாத பலன்கள். பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி உங்களுக்கு சிறப்பாதான் இருக்குங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு. இருந்தாலும் இந்த
இந்த மாதத்துல துலாம் ராசி செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னா பெருமாளுக்கு வழிபாடு வைங்க. சனிக்கிழமைகள்ல குறிப்பா திருப்பாவை, விஷ்ணு சகஸ்கர நாமம், காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. பச்சரிசி, வெள்ளைப்பூ, பால் பாயாசத்தை நைவேத்தியமா கொடுத்து வழிபாடு செய்யுங்க. அதே போல முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி விரதம் இருங்க. திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு செவ்வரளி மாலையிட்டு பூஜை செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதே போல சனிக்கிழமைகள்ல விரதம் இருக்கிறது, காலையில உபவாசம் இருந்து மாலை நேரம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பெருமாளுக்கு விரதம் முடிச்சு சாப்பிடலாம். கருப்பு உளுந்த வடை, எள், நெய் இதெல்லாம் நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு பண்ணுங்க. அதே போல வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானுடைய வழிபாடு, லக்ஷ்மி அம்மனுடைய வழிபாடு, வெள்ளைப்பூ, பால் பாயாசம் நைவேத்தியமா வச்சுக்கோங்க. செய்யக்கூடாதது மாமிசம், மதுபானம் கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும். சனிக்கிழமைகள்ல முக்கியமா சண்டை சச்சரவு, வாக்குவாதம், கோபப்படுறது இதுல எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. கிழக்கு நோக்கி உணவு சாப்பிடவே கூடாது, வடக்கு மேற்கு சிறந்தது. அதே போல அனுதினமும் வழிபாடு செய்யணும்னா காலையில விநாயகர் பெருமானுடைய வழிபாடு பிளஸ் பெருமாள் வழிபாடு, மாலை நேரத்துல அகல் விளக்கு ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை பண்ணுங்க. அதே போல அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணா 108 முறை சொல்றது ரொம்ப சிறப்பு. இல்லமா நான் வேலைக்கு போறேன், எனக்கு டைம் இல்ல அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 21 முறையாவது சொல்லுங்க. அதே போல ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிடுங்க. கந்த சஷ்டி விரதம் இருக்கணும். வெள்ளிக்கிழமைகள் லட்சுமிக்கு விரதம், திருமண பாக்கியம், செல்வம் மேம்படும். விரத நாள்ல சத்தான உணவு சாப்பிடணும். பழம், பால், பருப்பு வகையில் எடுத்துக்கலாங்க. அதிர்ஷ்டம் நிறங்கள்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதம் முழுக்க பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் வெள்ளை, சுக்கிரனுடைய நிறம்ங்க, இளஞ்சிவப்பு, கிரீன் கூட உங்களுக்கு நல்லதுதான். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 9, 15, 24 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள்ங்க. அதே மாதிரி மொத்தமா சொல்லணும்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் துலாம் ராசிகளுக்கு செல்வம் பெருகும், தொழில முன்னேற்றம், திருமண பாக்கியம் விரைவில் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மனசுக்கு அமைதி கூடும், ஆரோக்கியம் மேம்படும். இது எல்லாமே நிலைச்சிருக்கதான் கந்த சஷ்டி விரதம், பெருமாள் வழிபாடு, சனிக்கிழமை விரத வழிபாடு, வெள்ளிக்கிழமைகள் லட்சுமி பூஜை. சண்டை, மாமிசம், மதுபானத்தை தவிர்த்தால் வாழ்க்கையில பணத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் பாக்கியத்துக்கும் குறைவில்லாமல் எல்லாமே பெருகிக்கிட்டே போகும், நல்லதே நடக்கும். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் மிகப்பெரிய வாய்ப்புகளை தரக்கூடிய மாதம். அதை பயன்படுத்திட்டா போதும், தூள் கிளப்பிடலாங்க, நல்லதே நடக்கும். பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதுங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.